யாழிசை யாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இந்த பதிவில் நாம் அங்கோர் வாட் கோவில் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். உலகின் மிக பெரிய கோவிலை இரண்டாம் சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்குள்ள அங்கோர் வாட் என்ற இடத்தில் இக்கோவிலை கட்டியுள்ளார். இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிக பெரியது. திரும்பிய திசையெங்கும் சிற்பங்கள். இந்த கோவிலின் 4 பக்க சுற்றுச்சுவர்களும் முறையே 3.6 கிலோமீட்டர்கள் நீளமுடையவை. 40 ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட 300 ஆண்டுகள் ஆகும். கம்போடியா நாட்டின் முக்கிய வருவாய் இந்த அங்கோர் வாட் கோவிலின் சுற்றுலாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பித்தான் உள்ளது. இந்த கோவிலின் ஒரு பக்க சுற்றுச்சுவரின் நீளம் 3.5 கிலோமீட்டர். இந்த கோயிலுக்குள் நம் தமிழகத்து ஸ்ரீரங்க கோயிலை போன்று 20 கோயில்களை கட்டலாம். இன்றைய கட்டிடவியல் வல்லுநர்களும் அறிவியல் அறிஞர்களும் வியக்கும் பிரம்மாண்ட படைப்பு கம்போடியாவின் அங்கோர் வாட் ஆலயம். 500 ஏக்கரில் பறந்திருக்கும் இந்த கோவிலை ஒரு கலை பொக்கிஷம் என்றே கூறலாம். முதலில் இந்த கோவில் இந்து கடவுளான விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டது. ஆனால் 14 15ஆம் நூற்றாண்டில் அது புத்த கோவிலாக மாற்றப்பட்டு விட்டது. இக்கோவிலை முழுமையாக படம் பிடிக்க வேண்டும் என்றால் பூமியிலிருந்து சுமார் 1000 அடி மேலே சென்று வானத்தில் இருந்து படம் எடுத்தால் மட்டுமே முடியும். இக்கோவிலை மேலிருந்து பார்க்கும்போது 3 அடுக்குகளாக தோற்றமளிக்கிறது. முதல் அடுக்கில் உள்ள சுவரில் ராமாயணம் மகாபாரத காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. 2ஆம் அடுக்கின் 4 திசைகளிலும் பெரிய சதுர வடிவ தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. 3ஆம் அடுக்கில் விண்ணை நோக்கி உயர்ந்துள்ள 5 கோபுரங்களாக காட்சி தருகின்றது. மேலும் இக்கோவிலுக்கு மிக பெரிய 4 நுழைவாயில்களும் உள்ளன. கேமர் திராவிட கலைகளை கொண்டு கட்டப்பட்டிருப்பதால் கம்போடிய அரசின் தேசிய கொடியில் தேசிய சின்னமாக பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் தனி சிறப்பாகும். 2ஆம் சூரியவர்மன் அங்கோர் வாட்டை முதலில் ஓர் விஷ்ணு கோயிலாகத்தான் கட்டினார். சூரியவர்மன் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த 7ஆம் ஜெயவர்மன் இதை பௌத்த கோயிலாக மாற்றினார். 1992ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு அங்கோர் வாட்டை உலக மரபு சின்னமாக அறிவித்ததுடன் அதிகம் சிதைவுறாமல் பராமரித்தும் வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய கலை வடிவமாக கருதப்படும் இக்கோயிலை பார்க்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கில் மக்கள் வருகின்றார்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.